ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். நம்ம காமர்ஸில் வந்து சாப்டர் 11 பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா, அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வ் பேங்க் அதான் பார்க்கணும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதாவது 10th சாப்டரே ரிசர்வ் பேங்கை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம் இல்லையா. அதனால் ரிசர்வ் பேங்கை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் அதை பார்த்தோம். ஓகே, அந்த சாப்டரில் கமர்ஷியல் பேங்க் பார்த்தோம். அடுத்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் பார்த்தோம். அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் பேங்க்ஸ் பார்த்தோம். ஓகேயா, இப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். ஓகேயா, அதான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ். த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் were formed under the Regional Rural Bank Act 1976 jointly by the central government, state government and sponsor bank. Their share capital is contributed by these sponsors in the ratio of 50:15:35. அதாவது வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கிராம வங்கி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீஜனல் ரூரல் பேங்க்னா வட்டார கிராம வங்கி அப்படின்னு அர்த்தம். இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் 1976 படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஓகே அந்த ரெண்டு அரசுகளும் சேர்ந்து அதாவது ரெண்டும் சேர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பேங்க் தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது பார்த்திங்கன்னா இதில் 50:15:35 அப்படிங்கிற அந்த பர்சன்டேஜில் தான் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டும் அதனுடைய கேபிட்டல் அதாவது ஷேர் கேபிட்டல் வழங்குகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் லோ காஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். Their objectives is to develop rural economy and play supplementary role to cooperative societies. அதாவது இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் இருக்கு இல்லையா, ரூரல் ஏரியாஸ். இந்த ரூரல் ஏரியாவில் குறைந்த செலவிலான அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் நிறுவனங்களாக இது நிறுவப்படுகிறது. அதாவது குறைந்த செலவில் வந்து இந்த நிறுவனங்கள் நிறுவப்படுகின்றன. இந்த பேங்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த பேங்கினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து அந்த ரூரல் எக்கனாமிக் இருக்கு இல்லையா, கிராமப்புற பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை மேம்பாடு செய்வது. ஓகே, அதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தே மொபிலைஸ் deposits from the rural public and provide finance to rural artisans, small entrepreneurs and farmers and try to avoid their dependency on money lenders. As on 31/3/2016 there were 56 regional rural bank in India with 14,494 branches. They are regulated and supervised by NABARD. ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறம் ரூரல் ஏரியாவில் இருக்காங்க இல்லையா மக்கள், அவங்கள இந்த ரூரல் ஏரியாவில் இருக்க பொதுமக்களிடம் வந்து டெபாசிட்ஸை திரட்டி அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த ரூரல் ஏரியாவில் இருக்க இந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அதாவது கைவினைஞர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அவங்க கைவினைஞர்கள், சிறு தொழில் முனைவோர்கள், அதாவது ஸ்மால் என்டர்பிரைனர், அக்ரிகல்ச்சரிஸ்ட், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கடன் அளிக்கப்படுகிறது. மேலும் அந்த ரூரலில் கடன் வழங்குபவர்களை அந்த சார்ந்த மக்கள் வாழும் நிலையை, அதாவது இந்த ப்ரைவேட்டில் போய் கடன்லாம் வாங்கி இது பண்ணுறாங்களே அந்த மாதிரி நிலையை தவிர்த்து அரசினுடைய இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தின் மூலமாக 31/3/2060 அன்று இந்தியாவில் வந்து 56 இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் வந்து என்ன செய்யப்பட்டது, நிறுவப்பட்டது. ஓகேயா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14,409 இந்த 56 வந்து பேங்க் நிறுவப்பட்டது. இந்த பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா 14,494 பிரான்ச்சஸ் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பேங்க்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் ரூரல் அதாவது விவசாயம் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு மேம்பாட்டுக்கான நேஷ்னல் பேங்காக இது செயல்படுகிறது. இது நபார்டு அப்படிங்கிற அந்த பேங்க்கால் தான் இது கண்காணிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, ரூரல் பேங்க் அப்படிங்கிறது கிராமப்புற மக்களினுடைய அந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் அவங்களுடைய அந்த கிராமப்புற மேம்பாட்டுக்கான ஒரு நேஷ்னல் பேங்காக, அதாவது நேஷ்னல் இந்த எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நேஷ்னல் பேங்காக நபார்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படுது. அதாவது நபார்டுங்கிற அந்த நேஷ்னல் பேங்கால் தான் இந்த ஆர்ஆர்பி அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படிங்கிற அது வந்து கண்காணிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம
பல்லவன் கிராம பேங்க் சேலம் தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்க பல்லவன் கிராம பேங்க் அதெல்லாம் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஓகே. அப்புறம் பாண்டியன் கிராம பேங்க், அப்புறம் திருமங்கலம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு, அதாவது திருமங்கலம்ங்கிற ஊரில் மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்த ஊரில் வந்து பாண்டியன் கிராம பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க் ஓகே, இதனுடைய பிரான்ச்சஸ் தான். அப்புறம் வள்ளலார் கிராம பேங்க், இது வந்து சிதம்பரம் கூடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த வள்ளலார் கிராம பேங்க்கு என்ன பேங்க் தான், ரீஜனல் ரூரல் பேங்க். நெக்ஸ்ட்டு வந்து பதுவை பாரதியார் கிராம பேங்க், இது வந்து வள்ளியனூர் பாண்டிச்சேரி ஓகே, பாண்டிச்சேரியில் இருக்குது இந்த ரீஜனல் ரூரல் பேங்க். இது எல்லாமே இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்குக்கு எக்ஸாம்பிள்ஸ் ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ். ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னா என்ன, சிறப்பு, அதாவது வந்து சிறப்பு பேங்க்ஸ் அர்த்தம் ஓகேயா, அதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. சம் பேங்க்ஸ் ஆர் created for special purposes by the government. Exports and Imports Bank of India was set up through the Exports Import Bank of India Act 1981. இது கவர்மெண்ட்டால் பார்த்திங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது சிறப்பான நோக்கங்களுக்காக, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்ட பேங்க்ஸ் தான் இந்த ஸ்பெஷல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆக்ட் படி 1981 அதன்படி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1981 அந்த ஆக்ட் படி இந்த பேங்க், அதாவது இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா Its main objectives is to facilitate international trade of Indian businessmen. Export Import Bank provides finance for import of technology, export product development, free shipment and post shipment and overseas investment. National Housing Banks was established under the National Housing Bank Act 1981. It is wholly owned subsidiary of the RBI. The objectives of NHB is to promote housing finance institutions at local and regional level in India. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்கள ட்ரேடில் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பேங்க்குடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் ஓகேயா. அதனால் இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பேங்க்குடைய அது வந்து என்ன செய்யணும், டெக்னாலஜி தொழில்நுட்ப முறைகள் இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்ப முறைகளை இறக்குமதி செய்யப்பட்டு அதனால் மேம்படுத்தப்பட்ட பொருள்களை ஏற்றுமதி செய்கிறது ஓகேயா. ஏற்றுமதி செய்வது, மேலும் வந்து அந்த ஏற்றுமதிக்கான கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கறது இல்லையா, அந்த ஏற்றுமதிக்கு முன்னாடி உள்ள அந்த இதுக்காண்டி வேண்டிய தேவையான அந்த ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஓகேயா, அந்த நிதி உதவிகளை வழங்குவது, இதெல்லாம் இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் பேங்க் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹவுசிங், அதாவது வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு. இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ஆக்ட் 1987 அந்த ஆக்ட் படி இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. மேலும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு வசதி, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு முழுமையான ஒரு துணை நிறுவனமாக இந்த வங்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா என்ஹெச்பி அப்படின்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் அப்படிங்கிறது முழுக்க ஆர்பிஐயினுடைய ஒரு சப்சிடரி பேங்க், அதாவது துணை நிறுவனமாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் இஸ் ப்ரொமோட் தி ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதாவது வந்து இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் தேசிய வீட்டு வசதி வங்கி அப்படிங்கிறது ஓகே. இது வந்து என்னென்னா அந்த ரீஜனல் வாயிலாக ஒரு மண்டலங்கள் வாயிலாக வீட்டு வசதி நிறுவனங்களை மேம்படுத்துவது ஓகே. அதுதான் இதனுடைய மெயின் நோக்கம். எதோடது, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்குடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா இந்த வீட்டு வசதி நிதி நிறுவனங்களை மேம்படுத்துவது ஓகேயா. இதற்கு எடுத்துக்காட்டாக எது சொல்லப்படுகிறதுனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவில் உள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், அதான் என்ஹெச்பி. இது ரெண்டும் வந்து இந்த ஸ்பெஷலைஸ்டு, அதாவது ஸ்பெஷலைஸ்டுனா சிறப்பு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட வங்கின்னு முதலே பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு வங்கி வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட வங்கி. அடுத்து வந்து நேஷ்னல் ஹவுசிங் வங்கி பேங்குங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு வசதிக்காக ஓகேயா. அதாவது நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வந்து உள்ள இதில் நம்ம இந்தியாவில் வந்து வீட்டு வசதி தேசிய லெவலில் ஓகே, அதாவது நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் நேஷ்னல் லெவலில் வீட்டு வசதியை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அதாவது ஹவுசிங் ஃபைனான்ஸ் வசதிக்காக
கடன் கொடுக்கின்ற அந்த நிறுவனங்களை மேம்படுத்துவது, அதுதான் இந்த நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்குடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேயா, இதுதான் வந்து ஸ்பெஷலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ்னால் உள்ளூர் பகுதியில் உள்ள அந்த பேங்க்ஸ், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ். லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் scheme was introduced by the RBI in August 1996. LAB is a small private sectors banks established in rural and semi-urban areas. அதாவது இந்த இது LAB அதாவது லோக்கல் ஏரியா பேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1996 பார்த்திங்கன்னா இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இது பார்த்திங்கன்னா ரூரல் கிராமப்புறம் மற்றும் வந்து நகர்ப்புறங்களில் உள்ள சிறிய அந்த இது செமி அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி அதாவது நகர்ப்புற பெரிய நகரமாக இல்லாமல் அந்த சுமாரான ஒரு வளர்ச்சியுடைய நகர்ப்பகுதிகள், மேலும் சில ப்ரைவேட் பேங்காக தனியார் வங்கிகளாக அந்த லோக்கல் ஏரியா அதாவது லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த மாதிரி உள்ள பேங்க்ஸ் எல்லாமே லோக்கல் ஏரியா பேங்க் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈச் பேங்க் சர்வ்ஸ் 2 or 3 அட்ஜைனிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒன்லி. அதாவது இதை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் வந்து அருகில் உள்ள 2 அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஓகேயா, ஒவ்வொரு பேங்க்கும் இந்த லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குமே அருகில் உள்ள 2 அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட்ஸை இணைத்து சேவை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா their main objectives is to mobilize rural savings and invest them in the same areas. அதாவது இது வந்து என்ன செய்யணும், இந்த கிராமப்புற சேமிப்புகள் இருக்கு இல்லையா, மக்கள் அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களிடம் உள்ள சேவிங்ஸை திரட்டுவதும் அதே பகுதியில் அங்கே உள்ள மக்களுக்கு அதுக்கு முதலீடு செய்வதும், அவங்க முதலீடாக அதை ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கடன் கொடுத்து அதை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுது. அவற்றுடைய முக்கிய எய்மே அதுதான். அந்த கிராமப்புறங்களை வந்து என்ன செய்ய வேண்டும், மேம்படுத்தணும். அவங்கள்ட்டே உள்ள சேவிங்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க அங்கேயே முதலீடு பண்ணுவதற்காக அது அந்த முதலீடு பண்ணக்கூடிய செயல்பாடை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது அதனுடைய நோக்கமாகும். ஓகேயா, நெக்ஸ்ட் இதனுடைய கண்டினியூஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.